வாயைக்கு எடுத்தது வயிறடா, அந்த வயிற்றுக்கு எடுத்தது குடலடா. உடலை சுத்தம் செய்திடாவிடில் உடலுக்கே சுகம் ஏதடா. உடலை சுத்தம் செய்திடாவிடில் உடலுக்கே சுகம் ஏதடா. மாயவள் என்னும் குயவள் செய்த மண்ணு பாடம் ஓடடா. அது மத்தியில் உடையாத படினி மருந்து மாயம் தின்னடா. இப்ப மருந்து மாயம்லாம் கண்டுபிடிக்காத காலம். இப்ப வந்து பட்டுக்கோட்டையார் பாண்டுக்கு இப்ப நம்ம மருந்து மாயம் என்ன கண்டுபிடிச்சா அப்பெல்லாம் மருந்து கிடையாது. இல்ல ராணியே சொல்லிட்டாங்க இனிமேலு அதை கூடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இவனும் கிளம்புறான். கிளம்பி தேடி வீடி பார்த்து ஊர் இடத்துல பாத்துறான். அவன் உருவம் கொஞ்சம் எடுக்கிறவன் ஆளு தான். வாங்கி பகவானாச்சு. ஆமா, ஒரு என்னதான் பண்றான் என்னன்னாக்கா எங்க இருக்கிறான்னா ஒரு கொடி, அதுல ஒரு அந்த பூவுல உட்கார்ந்துகிட்டு இருக்கிறத இவரு சந்தோஷம் வந்து அந்த காத்துக்க உடனே டூயட் பாட ஆரம்பிச்சு உன்னை சொந்தமா அப்படின்ட்டு பாட ஆரம்பிச்சிடறாரு. காதல் டூயட் பாட ஆரம்பிச்சிடறாரு. ராஜாவே பாடுறாரு. இல்ல அந்த காத்து பாடுறது பூன்னா ரொம்ப சந்தோஷம் இல்லவ. பூஞ்செடி கொடி இதெல்லாம் வந்து சந்தோஷங்களோட இருக்கும்போது காத்து ஜாலி ஆயிட்டாரு. ஆமா, பாடும்பொழுது கண்டுபிடிச்சிடறான் ராஜா. சொல்லிட்டு அப்படி பிடிக்க போனப்ப ஓட்டமா ஓடுறான். திரும்ப ஓட்ட முடியல, ஒரே ஓட்டம். ஓடி அங்க பூந்து இங்க பூந்து காடு மாடு எல்லாத்தையும் அலசிட்டு ஓடுறான். இந்த ராஜா ஓடுறாரு பின்னாடியா. தீர்த்து கட்டிடுறேன் இன்னைக்கு எங்களுக்கு பல விதத்துல இம்சை அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய் அப்படி ஓடும் பொழுது அந்த வீடுகள் குடிசைகள் இருக்கிற இடமா பார்த்து ஓடுறாரு வாயு. இவனும் ஓடுறான் ராஜா. ஒரு குடிசை உள்ளார பூந்துக்கிறாரு வாயு. பூந்து பார்த்து அந்த அம்மா ஒண்ணு முன்னால இருக்குது. எவனோ ஓடுறான் போல இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு இவரு போட்டு அந்த ராஜா, அம்மா இங்க ஒருத்தவங்க உங்க வீட்டுல தான் பூந்தான் வந்து எங்க இருக்கிறான் அவன் காட்டு அப்படின்னு பார்த்து, இல்லையா என் கண்ணுக்கு தெரியலையா அப்படின்னு. ஓ ஏமாத்துறான் அவன் மாய்மாலக்காரன் அப்படின்னு சொல்லிட்டு நான் பாத்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் உள்ளார ராஜா போறான். பார்த்து அவன் என்ன பண்றான், நம்மள எப்படி கண்டுபிடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்புறம் ஒரு தந்திரம் பண்றான். என்னன்னாக்க அந்த மாட்டுக்கு அந்த அரிசி அந்த உளுந்து ரெண்டையும் அரைச்சி மாவா வச்சிருக்காங்க. மாட்டுக்கு அப்பெல்லாம் தோசை சூட தெரியாது ஜனங்களுக்கு. அப்படி காட்டுல கிடைக்கிற தானியங்களை எல்லாம் கொண்டாந்து இழுச்சி இதோ பண்ணி அதுக்கு அரிசி ஊற்றி எப்படியோ மாவு மாதிரி வச்சு மாட்டுக்கு வைக்கிறது. மாடுதான் செல்வம் அந்த காலத்துல. அதனால அந்த மாவை பாக்குறான். இது உள்ளார புடுடா ராஜா என்ன பண்ணுவாங்க.